செக்ஷன் பாருங்கள், very important topic, integration and differentiation. Theorem 39 பாருங்கள். Let f belongs to script r and closure bracket a comma b for a less than or equal to x less than or equal to b. Put capital F of x is equal to integral a to x f of t into dt. இதே டேர்ம்ஸை வந்து ப்ராபர்ட்டியில் சொல்கிறாங்க குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபார் த கன்டினியூஸ் கேஸுக்கு சரி, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு எக்ஸ் எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. ஓகே, தென் கேபிட்டல் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஏ கமா பி அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேபிட்டல் எஃப்ஐ வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஏ கமா பின்னு ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட், ஃபர்தர் மோர் இஃப் ஸ்மால் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எ பாயிண்ட் எக்ஸ் நாட் ஆஃப் க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஏ கமா பி, தென் கேபிட்டல் எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் அட் ஸ்மால் எக்ஸ் நாட் அண்ட் f dash of x naught is equal to f of x naught. அப்போ கேபிட்டல் எஃப் கண்டினியூஸ்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். அண்ட் கேபிட்டல் எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் அட் எக்ஸ் நாட் அண்ட் f dash of x naught is equal to f of x நாட்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ரைட். ப்ரூவ் பாருங்கள். சின்ஸ் f belongs to script r அப்படின்னு அர்த்தம். fன்றது இந்த இடத்துல ஜஸ்ட் ரீமான் இன்டெகிரேஷன் தான். ஆர் ஆஃப் ஆல்ஃபான்றப்ப ரீமான் ஸ்டீல் ஜஸ்ட்னு சொல்லலாம். ஸோ ஆல்ஃபான்ற மொனோட்டானிக் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனாக வரும். ஆனால் இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் ஆர் தானே, அப்போ ரீமான் இன்டெகிரேஷன். ஆல்ஃபாக்கு இங்கே வேலை கிடையாது. ஓகே, ரைட். f is bounded. ஏன்னா இங்கே பாருங்கள், f on closed bracket a comma b, fன்றது ஸ்கிரிப்ட் ஆரில் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக என்னன்னு தெரியும், f is boundedன்றது நமக்கு தெரியும். சப்போஸ் மால்லஸ் f of t less than or equal to capital M because f is bounded இருக்கிறதுனால. for a less than or equal to t less than or equal to b, ஏன்னா f is a mapping on closed bracket a comma b. So for every t lies between a to b க்கு மால்லஸ் f of t less than or equal to capital M இருக்கும். if a less than or equal to x strictly less than y less than or equal to b என்ற கேஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், then மால்லஸ் f of y minus f of x என்ன இருக்கும்? என்ன கொடுத்துருக்காங்க? கேபிட்டல் f of x is equal to integral a to x f of t into dt. அப்போ மால்லஸ் f of y minus f of x என்ன இருக்கும்? இன்டெக்ரல் மால்லஸ் இன்டெக்ரல் a to y f of t into dt minus integral a to x f of t into dtன்னு வந்துடும். பிகாஸ் பை த டெஃபனிஷன்ஸ் இதில் இருந்து நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டர்வல் பாருங்களேன், இங்கே கொடுத்தது பாருங்கள், ஏ டு பிக்குள்ளே எக்ஸு ஒய்ன்னு இருக்குது. அப்போ ஏக்கு அப்புறம் எக்ஸு, எக்ஸுக்கு அப்புறம் ஒய், ஒய்க்கு அப்புறம் பி. இங்கே இன்டர்வல் டேர்ம்ஸ் பாருங்கள், ஏ டு ஒய் மைனஸ் ஏ டு எக்ஸு. அப்போ ஏ டு எக்ஸுக்கான இன்டர்வல் அதை என்ன செய்கிறாங்க? சப்ராக்ட் பண்ணுறாங்க. ஏ டு ஒய்யிலேருந்து ஏ டு எக்ஸ்க்கான இன்டர்வல் நீங்கள் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ லிமிட் என்ன வரும்? எக்ஸ் டு ஒய்யாக மாறிடும். ஸோ இட் வில் பிகம்ஸ் மால்லஸ் இன்டெக்ரல் எக்ஸ் டு ஒய் எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடின்னு சொல்லிடலாம். மால்லஸ் கேஸை நீங்கள் எஃப் ஆஃப் டிக்கு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறதா மால்லஸ் கண்டிஷன் படி இன்இக்வாலிட்டி டேர்ம்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் எக்ஸ் டு ஒய் மால்லஸ் எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடின்னு வந்துடும். மால்லஸ் எஃப் ஆஃப் டி என்னது? கேபிட்டல் எம். ஸோ விச் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் எம் இன்ட்டு இன்டெக்ரல் டிடின்னு வரும். இன்டெக்ரல் டிடி என்னது? டி. டிக்கு பதில் நீங்கள் இன்டெக்ரல் டிடின்னு வரும். இன்டெக்ரல் டிடி என்னது? டி. டியோட லிமிட் என்னது? இந்த இடத்துல எக்ஸ் டு ஒய் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஒய் மைனஸ் எக்ஸ்னு வரும். அதனால தான் இந்த இடத்துல ஒய் மைனஸ் எக்ஸ் போட்டிருப்பாங்க. ஓகே, ரைட். அது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், given epsilon greater than 0, we see that மால்லஸ் f of y minus f of x less than or equal to epsilon. இந்த கேஸ் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்னா, இந்த ப்ரொவைடட் தட் மால்லஸ் y minus x less than epsilon by கேபிட்டல் எம்மாக இருக்கும் போது கண்டிப்பாக மால்லஸ் f of y minus f of x less than epsilon தான் வரும் பை ஈக்குவேஷன் நம்பர் 1லேருந்து. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் என்னது? f கேபிட்டல் F இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னால் ஆப்வியஸாக ஒர்க்கு போது கண்டினியூஸ் தானே. எவ்ரி யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் இஸ் கண்டினியூஸ். ஸோ கேபிட்டல் F இஸ் கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஏ கமா பி. ஃபஸ்ட்டு நம்ம அதான் ப்ரூவ் பண்ணணும், அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணோம்? கேபிட்டல் F டிஃபரன்ஷியபிள்னு சொல்லணும். பாருங்கள், நெக்ஸ்ட்டு given capital F is continuous சொல்லியாச்சு. சப்போஸ் ஸ்மால் f is continuous at x நாட், ஏன்னா அது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் எஃப்ன்றது கண்டினியூஸ் அட் எக்ஸ் நாட்டாக இருக்கும்போது கேபிட்டல் எஃப் டிஃபரன்ஷியபிள் சொல்லணும். ஸோ given epsilon greater than 0, choose delta greater than 0, மால்லஸ் f of t minus f of x naught less than epsilon if மால்லஸ் t minus x naught less than delta and a less than or equal to t less than or equal to b because small f is continuous at x naught. continuous at x naught ஓட டெஃபினிஷன்ஸ் தான் இது. ஓகே, ஹியர் f x naught, ஹியர் x naught minus delta less than s less than or equal to x naught less than or equal to t less than x naught plus delta and we can write
ஓகேங்களா. இந்த மாதிரி எழுத முடியும். ஏன்னா இந்த இடத்துல மாடுலஸ் டி மைனஸ் எக்ஸ் நாட் லெஸ் தென் டெல்டான்னு இருக்குல்ல. ஸோ அந்த கண்டிஷன்ஸையும் இங்கே கொடுத்த லிமிட் ஏ டு பிக்குள்ளே இந்த டேர்ம்ஸ் இருக்கிறனால கண்டிப்பாக எக்ஸ் நாட் மைனஸ் ஆக்சுவலாக இந்த டேர்ம்ஸ் வச்சு தான் ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. இந்த இந்த எக்ஸிஸ்டன்ஸை எக்ஸ் நாட் மைனஸ் டெல்டா லெஸ் தென் எஸ் லெஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் லெஸ் நாட் ஈக்குவல் டு டி லெஸ் தென் எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டான்றது. ஓகே. அண்ட் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அண்ட் ஆப்வியஸ்லி we have note that boundary வந்து ஏ டு பி தானே அந்த டொமைனுக்கு. ஸோ ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்ட்ரிக்ட்லி ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி we have மாடுலஸ் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் எஸ் divided by t minus s. This is nothing but another f dash of x naught. Okay, f dash of x naught is equal to என்ன இருக்குது மாடுலஸ் போட்டிங்கன்னா அதுதான் இங்கே எழுதியிருப்பாங்க. மாடுலஸ் f of t minus f of s divided by t minus s. f dash of x naught is nothing but f of t minus f of s divided by t minus s. Okay, so f of t minus f of s divided by t minus s minus f of x naught is equal to இதில் டினாமினேட்டரில் எனக்கு 1 by t minus s காமன் எடுத்துருங்க. f of t ஆல்ரெடி கொஸ்டின்ஸில் டிஃபைன் பண்ணியிருக்கான். f of x is integral small f of x into dxன்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டெஃபினேஷன்ஸ் படி 1 divided by t minus s டினாமினேட்டரில் எழுதியாச்சு. f of tக்கு இன்டெகிரேஷன் நொட்டேஷன்ஸ் அண்ட் f of t minus f of sன்றப்போ ஆப்வியஸாக நம்ம டினோட் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸில். இங்கே கூட பாருங்களேன் எங்கே டினோட் பண்ணியிருக்கோம் இந்த இருக்கு பாருங்கள். f of y minus f of x எப்படி டெனோட் பண்ணியிருக்கோம் மாடுலஸ் இன்டெக்ரல் x to y f of t into dt இருக்கா. இந்த கான்செப்ட் கூட எடுத்துக்கோங்க பிகாஸ் ஆஃப் தி கிவன் டெஃபினிஷன்ஸில் இருந்து. ஓகே, இப்போ இதே டேர்ம்ஸ் அங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். இங்கே ஒய் எக்ஸு அங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து டிஎஸ். ஸோ இட் வில் பிகம்ஸ் இன்டெக்ரல் எஸ் டு டி எஃப் ஆஃப் யூ இன்ட்டு டியூ. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் எப்படி எழுதிக்கலாம் நியூமினேட்டர் டினாமினேட்டர் ஒரு டி மைனஸ் எஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இன்ட்டு டி மைனஸ் எஸ் டிவைடட் பை டி மைனஸ் எஸ். ஓகே ரைட். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். which is equal to இப்போ 1 divided by t minus s பாருங்களேன். 1 divided by t minus s ரெண்டு டேர்ம்லேயும் காமனாக இருக்குது. வெளியில் எடுத்துருங்க. அப்போ வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இன்டெக்ரல் s to t f of u minus f of x naught into duன்னு எழுதலாம். ஏன்னா t minus sன்றப்ப uக்கு பதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ts. this is nothing but integral du. ஓகே, லிமிட் s to tன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ this is nothing but t minus s. So we can write t minus s as integral s to t into du. Okay, இங்கே காமனாக இருக்க ஒரு f of x naught வேறு இருக்கும். ஸோ f of x naught அதை இன்டெக்ரலுக்குள்ளே கொண்டு வந்துருங்க. ஏன்னா f of x naught is a constant term because நம்ம u வச்சு தான் நம்ம இன்டெக்ரல் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. ஸோ f of u minus f of x naught into duன்னு எழுதினீங்கன்னா திரும்ப அகைன் உங்களுக்கு இந்த டேர்ம் கிடச்சிரும். ஓகே ரைட். which is less than or equal to மாடுலஸ்லேருந்து இந்த டினா 1 divided by t minus s வெளியில் எடுத்துகிட்டு மாடுலஸ் உள்ளே கொண்டு போயிருங்க. ஸோ which is less than or equal to மாடுலஸ் f of u minus f of x naught into duன்னு வந்துடும். கண்டினியூஸ் டெஃபினிஷன்ஸ் படி அதனது லெஸ் தென் எப்சிலான். ஸோ இட் வில் பிகம்ஸ் எப்சிலான்னு வந்துடும். இப்போ எப்சிலான்னு வந்துருச்சுன்னா இப்போ இன்டெகிரேஷன் டு என்னது டி மைனஸ் எஸ். அப்போ நியூமினேட்டர் டினாமினேட்டர் டி மைனஸ் எட்டு டி மைனஸ் எஸ் கேன்சல் ஆகிரும். எப்சிலான் மட்டும்தான் வரும். அப்போ எப்சிலான் வந்துருச்சு. ஆல்ரெடி சொன்னேன் இதுக்கு பேர் என்னது f dash of x naught. ஸோ f dash of x naught minus f of x naught ஃபைனலாக வந்துருச்சு. ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் எப்சிலான் வந்துருச்சுங்களா. ஸோ f dash of x naught is equal to f of x naught whenever take limit t tends to x இருக்கும்போது. ஓகே, ஸோ it will becomes t tends to s இருந்ததுன்னா உங்களுக்கு கவனிங்க. ஆக்சுவலாக இந்த டேர்ம் இருக்குல்ல அது என்னது பை ஆஃப் டின்னு கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ லிமிட் டி டென்ஸ் டு எஸ்ஸாக இருக்கும்போது இட் வில் பிகம்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால தான் இந்த இடத்துல லிமிட் டி டென்ஸ் டு எக்ஸாக இருக்கும்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் லெஸ் தான் எப்சிலான் வந்துருச்சு அந்த டிஃப்ரென்ஸு. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்னு வந்துருச்சு. ஸோ அது புரிஞ்சுங்களா இது. ஓகே ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள் தியரம் 40 பாருங்கள். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ். ஓகே, if f belongs to script r on closure bracket a comma b and if there is a differentiable function capital F on closure bracket a comma b such that
capital F dash is equal to small f, then integral a to b f of x dx is equal to capital F of b minus capital F of a. ஓகேங்களா? என்ன ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு ஆக்சுவலாக இந்த டேர்ம் இன்டர் பண்ணிட்டீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் தான் வரப்போகுது. மேபி அதை கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இதோட லிமிட் என்னது? லோவர் லிமிட் ஏ, அப்பர் லிமிட் பி. ஸோ எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏன்னு தான் வரும். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, அதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான தியரம் 40ன்றது. ஸ்மால் எஃப்ன்றது ஸ்கிரிப்ட் ஆரில் இருக்குது. அண்டு கேபிட்டல் எஃப்ன்றது டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன்னா எஃப் டேஸ் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியும்னு அர்த்தம். ஓகே, அதனால தான் இங்கே எஃப் டேஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எஃப்னு டினோட் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்டெக்ரல் ஏ டு பி, இப்போ இந்த ஸ்மால் எஃப்ஐ நீங்கள் இன்டெக்ரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? கேபிட்டல் எஃப் கிடைக்கும். அதனால தான் கேபிட்டல் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏன்னு இங்கே வருது. அதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ப்ரூவ் பாருங்கள். லெட் எப்சிலான் greater than 0 be given. Choose a partition P belongs to x0 to xn. B is a set of all x0 up to etc. xn of closed bracket a comma b, so that u of f minus l of f less than epsilon. ஏன்னா fன்ற ஸ்கிரிப்ட் ஆளில் இருக்குது. அப்போ இட் இஸ் a Riemann integration, not a Riemann still just. So just a Riemann integration. The mean value theorem furnishes the points ti belongs to closed bracket xi minus 1 comma xi such that capital F of xi minus capital F of xi minus 1, f of ti is nothing but f dash of ti ன்னு எடுத்துக்கோங்க. f dash of ti into delta xi இந்த இடத்துல. ஓகே, ஸோ மீன் வேல்யூ தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் ப்ரூவாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ எஃப் ஆஃப் டிஐக்கு பதில் கேபிட்டல் எஃப் டேஸ் ஆஃப் டிஐன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு மீன் வேல்யூ தியரம் கான்செப்ட் கிடச்சிரும். இந்த இடத்துல கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்களே, கேபிட்டல் எஃப் டேஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எஃப்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபார் I varies from 1 to up to etc. n. Thus summation f of ti into delta xi is equal to என்னவாக இருக்கும்? இப்போ இதே டேர்ம் I varies from 1 to nன்றப்போ சமேஷன் போட்டுருங்க. அப்போ டோட்டல் சமேஷன் டேர்ம்ஸ்ன்றப்போ இந்த கேபிட்டல் எஃபோட டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஓவரால் டிஃப்ரென்ஸ் இட் வில் பிகம்ஸ் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏன்னு ஆயிரும். அப்போ கிளியர்லி summation I varies from 1 to n f of si minus f of ti into delta xi it will becomes less than epsilon தான் இருக்க போகுது. ஏன்னா இதோட டிஃப்ரென்ஸை அகைன் இதை வச்சு செப்பரேட் பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போ எஃப் ஆஃப் எஸ்ஐ மைனஸ் எஃப் ஆஃப் டிஐன்றப்போ என்ன வரும்னா எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எஃப் ஆஃப் பி ப்ளஸ் எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் ஏன்னு வரும். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் டேர்ம் சொல்கிறேன். இந்த சம் ஆஃப் தி டிஃப்ரென்ஸ் டேர்ம் இட் வில் பிகம்ஸ் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் கேன்சல் ஆகும். மைனஸ் எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் ஏ கேன்சல் ஆகிட்டு ஈக்குவல் டு 0 வரும். ஸோ இட் வில் பிகம்ஸ் லெஸ் தென் எப்சிலான்னு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். பை தியரம் 28C இருந்து சமேஷன் இந்த டேர்ம்ஸை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஓகே, 28C இருந்து சமேஷன் I varies from 1 to n எஃப் ஆஃப் டிஐ இன்ட்டு டெல்டா எக்ஸ்ஐ மைனஸ் சம் ஆஃப் த டேர்ம்ஸ். இதில் உள்ள சம் ஆஃப் த டேர்ம்ஸை நம்ம இன்டெக்ரேஷனில் மென்ஷன் பண்ணிக்கலாம். பை தியரம் 28C இருந்து ஸோ இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் லெஸ் தென் எப்சிலான் which implies இந்த டிஃப்ரென்ஸ் என்னது? ஆல்ரெடி நமக்கு தெரியும் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ. ஸோ எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ minus integral a to b f of x and dx less than epsilon. So nothing but which is equal to 0. So small integration அந்த integration terms small f இருக்குல்ல, அதை அப்படியே ரைட் சைடில் மூவ் பண்ணிடுங்க. ஸோ எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ equal to integral a to b f of x dx. இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணோம், அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த கேஸ் திஸ் இஸ் ஃபார் அந்த சம் ஆஃப் எஃப் மால்லஸ் எஃப் ஆஃப் எஸ்ஐ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. பை தியரம் 28C இருந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் தியரம் பாருங்கள். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ். இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் கேசஸ் தான். இது ஆல்ரெடி நம்ம ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ்ன்றது ஆக்சுவலாக ப்ராப்ளத்தில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ். அதை தான் இங்கே தியரியாக பார்க்குறோம். ஓகே, ரைட். சப்போஸ் கேபிட்டல் எஃப் அண்ட் கேபிட்டல் ஜி ஆர் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் ஆன் க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஏ கமா பி எஃப் டேஸ் ஆஃப் பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். சப்போஸ் கேபிட்டல் எஃப் அண்ட் கேபிட்டல் ஜி ஆர் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஏ கமா பி, capital F dash equal to small f belongs to script R and capital G dash equal to small g belongs to script R, then integral a to b capital F of x small g of x into dx equal to capital F of b capital G of b minus capital F of a into g of a minus integral a to b f of small f of x into capital G of x into dx ன்னு சொல்லி இந்த டேர்ம்ஸை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ரைட். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருங்க. கேபிட்டல் எஃப்பும் கேபிட்டல் ஜியும் டிஃப்ரென்சிபிள். ஸோ எஃப் கேபிட்டல் எஃப்பும் கேபிட்டல் ஜியும் நம்ம வந்துடும் கண்டினியூஸாக வந்துடும்.
கேபிட்டல் எஃப் டேஷ் ஈக்குவல் டு எஃப் ஸ்கிரிப்ட் ஆரில் இருக்குது அண்டு கேபிட்டல் ஜி டேஷ் ஈக்குவல் டு ஸ்மால் ஜி விச் இஸ் ஆல்சோ ஸ்கிரிப்ட் ஆரில் இருக்குது. நம்ம இன்டெகிரேஷன் டேர்ம்ஸை ப்ரூவ் பண்ணலாம். ப்ரூஃப் பாருங்கள். இப்போ என்ன செய்கிறோம்னா கேபிட்டல் ஹெச் ஆஃப் எக்ஸை நான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் என்று ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறேன். தட் இஸ் சிம்பிளியாக கேபிட்டல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் இன்ட்டு கேபிட்டல் ஜி. அப்போ ஹெச் டேஷ் என்ன இருக்கும்? எஃப் கேபிட்டல் எஃப் டேஷ் கேபிட்டல் ஜி ப்ளஸ் கேபிட்டல் எஃப் கேபிட்டல் ஜி டேஷ். ஓகே ரைட்டு. இங்கே தான் கேபிட்டல் எஃப் டேஷ் ஸ்மால் எஃப்பும் கேபிட்டல் ஜி டேஷ் ஸ்மால் ஜின்னு கொடுத்துருக்காங்களா, அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ ஹெச் டேஷ் வில் பிகம்ஸ் எஃப் இன்ட்டு கேபிட்டல் ஜி ப்ளஸ் கேபிட்டல் எஃப் இன்ட்டு ஸ்மால் ஜி. therefore capital F and capital G belongs to script R. ஓகேங்களா? ஏன்னா என்னவா இருக்குது? டிஃபரன்சிபிள் அண்ட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ டெஃபினெட்லி இதெல்லாம் ஒரு இன்டர்வலாக இருக்கும். ஸோ கேபிட்டல் எஃப்பும் கேபிட்டல் ஜி பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் ஆர். அப்போ ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்மால் எஃப்பும் ஸ்மால் ஜியும் ஸ்கிரிப்ட் ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஹென்ஸ் கேபிட்டல் எஃப் டேஸ் கேபிட்டல் ஹெச் டேஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எஃப் இன்ட்டு கேபிட்டல் ஜி ப்ளஸ் கேபிட்டல் எஃப் இன்ட்டு ஸ்மால் ஜின்னு இருக்குது. ஆல்ரெடி நமக்கு தெரியும். இங்கே உள்ள 4 டைம் எனக்கு ஸ்கிரிப்ட் ஆர்ன்றப்போ அதோட அடிஷன் மல்டிப்ளிகேஷன் காம்பினேஷன் ஸ்கிரிப்ட் ஆர் தான். ஸோ ஹெச் டேஷ் பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் ஆர். அப்ளை தியரம் 42H. இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் இருக்குல்ல, அந்த தியரத்தை இங்கே ஹெச்சுக்கு அப்ளை பண்ணுங்கள். தென் இன்டெக்ரல் ஏ டு பி ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் பி மைனஸ் ஹெச் ஆஃப் ஏன்னு வந்துடும். ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸ் தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்மால் எஃப் இன்ட்டு கேபிட்டல் ஜி ப்ளஸ் கேபிட்டல் எஃப் இன்ட்டு ஸ்மால் ஜின்னு இருக்குல்ல. அப்போ ஹெச் டேஷ்க்கு பதில் இந்த டேர்ம் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதையும் செகண்ட் இதையும் நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்மாக அப்ளை பண்ணுறேன் இன்டெகிரேஷன் ஸ்கூலில். இங்கே பாருங்கள், இந்த ஹெச் டேஷ்க்கு பதில் அப்போ இன்டெக்ரல் ஏ டு பி கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெக்ரல் ஏ டு பி ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கேபிட்டல் ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் பி என்னது இந்த இருக்குல்ல, ஹெச் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் கேபிட்டல் ஜி. அப்போ ஹெச் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் பி இன்ட்டு ஜி ஆஃப் பி மைனஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு கேபிட்டல் ஜி ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாம். ஓகே ரைட்டு. இப்போ விச் இம்ப்ளைஸ் இன்டெக்ரல் ஏ டு பி என்ன செய்கிறாங்கன்னா, இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குல்ல, இதை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. ரிமைனிங் டேர்ம்ஸை ஃபுல்லாக நீங்கள் ரைட் சைடில் மூவ் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக உங்கள் ரெக்கையோட சொல்யூஷன்ஸ் கிடச்சிருச்சான்னு பாருங்கள். கேபிட்டல் எஃப் ஆஃப் பி ஜி ஆஃப் பி மைனஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் ஏ கேபிட்டல் ஜி ஆஃப் ஏ மைனஸ் இன்டெக்ரல் ஏ டு பி ஸ்மால் எஃப் கேபிட்டல் ஜி இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்குங்களா, அதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ வி ப்ரூவ் தட் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இன்டெகிரேஷன் ஆஃப் வெக்டர் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், காம்பனன்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? வெக்டர் வேல்யூடுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே f1 f2 up to etc fkb real functions on closer bracket a comma b. அப்போ each fj கூட வச்சுக்கோங்களேன். fj is a mapping from closer bracket a comma b into capital R. ஓகே, இதுதான் ரியல் ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க, ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ். இப்போ let f is equal to that vector valued functions. f is equal to f1 காம்பனண்ட் இல்லக்குள்ளே என்ன இருக்குன்னா, இதில் k டூபிள்ஸ் இருக்குது. ஸ்மால் எஃப்ன்றது k டூபிள்ஸ் எப்படி இருக்குன்னா f1 f2 up to etc fkன்னு இருக்குது. be the corresponding mappings of closer bracket a comma b into capital R power k. ஓகே, இந்த ஸ்மால் எஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வெக்டர் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ். அந்த எஃப்பை வந்து நம்மளால் இன்டெகிரேட் பண்ண முடியுதா இல்லைன்றதான் இங்கே இன்டெகிரேஷன் ஆஃப் வெக்டர் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. தட் இஸ் we are all going to integrate small f. சரி, if alpha is increasing values, increasing monotonically on closer bracket a comma b, to say that f plus script r of alpha means that each component fல உள்ள ஒவ்வொரு காம்பனண்ட்டுமே என்ன இருக்கும்? ஸ்கிரிப்ட் ஆர் ஆஃப் ஆல்ஃபாவில் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல எஃப் என்ன ஆயிடுச்சு? ரீமான் ஸ்டீல்ஜஸ் இன்டெகிரேஷன் ஆல்ஃபா வந்துருச்சுங்களா. அண்ட் தென் எஃப்ன்றது என்னது? வெக்டர் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ். அதோட ஒவ்வொரு காம்பனண்ட்டும் என்னவா இருக்குது? ஸ்கிரிப்ட் ஆர் ஆஃப் ஆல்ஃபாவில் இருக்குது. பிகாஸ் ஸ்மால் எஃப் பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் ஆர் ஆஃப் ஆல்ஃபா. For j varies from 1 to up to etc k, we define integral a to b f d alpha எப்படி இன்டெகிரேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். காம்பனண்ட் வைஸ் இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு காம்பனண்ட் என்னது? f1. அப்போ இன்டெகிரேட்டிங் a to b f1 of d alpha. லாஸ்ட் காம்பனண்ட் என்னது? k. ஸோ இன்டெகிரல் a to b fk into d alpha. ஆல்சோ இன்டெகிரேட்டிங் f d alpha is the point in r power k உள்ள பாயிண்ட்டு தான். ஓகே, whose jth coordinate is, அதோட jth coordinate இன்டெகிரல் fj into d alpha. ஓகே ரைட். இப்போ வெக்டர் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸில் பார்க்குறோம். ஆல்ரெடி சிம்பிள் ஃபங்க்ஷன் சிங்கிள் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது இந்த தியரம்லாம் ஆல்ரெடி ஆப்வியஸாக நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். என்னென்னா தியரம் 33ல் 1 3 4லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வெக்டர் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ். அண்டு தியரம் 39 37 39 40 இந்த தியரம் எல்லாமே வெக்டர் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ்க்கும் ட்ரூ தான். இதில் இந்த தியரம் ஃபுல்லாமே நம்ம சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷன் எஃப்க்கு ப்ரூவ் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல வெக்டர் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் தியரம் 40 இருக்குல்ல, அது வெக்டர் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம்.
ஓகே, சிங்கிள் வேல்யூ ஃபங்க்ஷன்ஸ்க்கு ப்ரூவ் பண்ணியிருப்போம். தியரம் 40 இஸ் நத்திங் பட் இன்டகிரேஷன் கால்குலஸ் இருக்குல்ல, என்ன சொல்கிறேன், ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ், அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், தியரம் 40 தான் இந்த இடத்துல. அது தியரம் 40ன்றது ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ்ஸு. இப்போ தியரம் 42ன்றது வெக்டர் வேல்யூ ஃபங்க்ஷன்ஸ்க்கான ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ். ஓகே, இஃப் small f and capital F maps into r power k, if small f belongs to script r closure bracket a comma b, and if capital F dash equal to small f, then integral a to b f of t into dt is equal to f of b minus f of a. இதே தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான் அங்கே தியரம் 40லே இருக்கும். அது சிங்கிள் வேல்யூ ஃபங்க்ஷன், இது வெக்டர் வேல்யூ ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ப்ரூஃப் பாருங்கள். given small f is equal to k tuples f1 f2 up to etc fk, and f is a mapping from closure bracket a comma b into r power k, and capital F is a mapping from closure bracket a comma b into r power k, defined by small f of x. எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, இந்த k காம்பனண்ட்டில் that is k tuples of f1 of x, f2 of x up to etc fk of x, and capital F of x எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, capital F1 of x, capital F2 of x up to etc fk of x. ஓகே, since capital F dash என்னன்னு கொடுத்துருக்காங்க, small f, so capital F dash of x is equal to f of x. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. ஸோ தென் பை டெஃபினேஷன்ஸில் இருந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதோட காம்பனண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் எஃப்1 டேஷ் ஆஃப் எக்ஸு, f2 dash of x, fk dash of x. ஏன்னா இங்கே கேபிட்டல் f of x னா கேபிட்டல் f1 f2 up to etc fk. அப்போ கேபிட்டல் f dash கேபிட்டல் f1 dash, கேபிட்டல் f2 dash up to etc fk dash. ஓகே ரைட்டு, கேபிட்டல் f dash என்னன்னு சொல்லியிருக்கோம், ஸ்மால் f. ஸோ ஃப்ரம் 1 and 2 we observe that capital f1 dash of x is equal to small f1 of x, capital f2 dash of x is equal to small f2 of x up to etc. capital fk dash of x is equal to small fk of x. Okay, since f belongs to script r on closure bracket a comma b, and so that integral a to b f of x dx is equal to என்னவா இருக்கும், ஏன்னா fன்றது belongs to script r, so it will becomes integrable. so integral a to b f of x dx எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, the corresponding ordinate இந்த இருக்குல்ல, f1க்கு f2 up to etc fk டேர்ம்ஸை இன்டெகிரேட் பண்ணுறாங்க ஃப்ரம் த லிமிட் ஸ்மால் a to b. ஓகேங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை வச்சு. ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கோங்க. therefore இதோட காம்பனண்ட் ஆர்பிட்ரியாக ஒரு காம்பனண்ட் ஜேத்து காம்பனண்ட் எடுத்துக்கோங்களேன். அப்போ ஜேத்து காம்பனண்ட்றப்போ fj belongs to script r on closure bracket a comma b, j varies from 1 to up to etc k. பை தியரம் 40லிருந்து இன்டெகிரல் a to b fj of x into dx is equal to எப்படி சொல்லிக்கலாம், fj of b minus fj of a. இதை தான் தியரம் 40ல் ப்ரூவ் பண்ணியிருப்போம். இங்கே jth கோஆர்டினேட் கரஸ்பாண்டிங்காக சொல்கிறாங்க. ஃபார் j is equal to 1 to etc kவாக இருக்கிற வரை இது ட்ரூ. ஃப்ரம் 3 and 4 இந்த இடத்துல ஈக்குவேஷன் 3, இந்த ஈக்குவேஷன் 3ஐயும் இந்த ஈக்குவேஷன் 4ஐயும் கம்பைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக இன்டெகிரல் a to b f of t into dt is equal to integral a to b f1 of t by theorem 3ல by equation number 3ல இருந்து இது. ஓகே, இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4 இருக்குல்ல, அது இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா it becomes equation number 4 இந்த கான்செப்ட், which is equal to f1 of b minus f1 of a up to etc fk of b minus fk of aன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒவ்வொரு ஆர்டினேட்லேயும் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்ம் அதை மட்டும் நீங்கள் தனியாக பிரிச்சிருங்க. அது மட்டும் தனியாக பிரிச்சிங்கன்னா ஓவராலாக சேர்க்கும் போது f1 of b, f2 of b, fk of b. அப்போ காமனாக அது இதோட கேட்டிபிள்ஸாக இருக்கும், f of bயோட கேட்டிபிள்ஸ். அப்புறம் மைனஸை காமனாக தனியாக பிரிச்சுக்கோங்க. அப்புறம் செகண்ட் டேர்ம்ஸ் பாருங்கள், f1 of a, f2 of a, fk of a. இது இதோட கேட்டிபிள்ஸ் f of a ஓட. ஸோ ஃபைனலாக f of b மைனஸ் f of aன்னு சொல்லிடலாம். ஸோ நம்ம அதான் ப்ரூவ் பண்ணோம். ஸோ இன்டெகிரல் a to b f of t into dt is equal to capital F of b minus f of a. ஸோ வெக்டர் வேல்யூ ஃபங்க்ஷன், இந்த ஸ்மால் எஃப்ன்றதுனா வெக்டர் வேல்யூ ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸை ப்ரூவ் பண்ணிட்டோம்.